வெல்கம் டு இன்னைக்கு என்ன செய்தி. இன்னைக்கு பிக் பாஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். விக்ரம் வந்து பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு எல்லா யூடியூப் சேனலுக்கும். ஒரு சிலதை நம்ம இப்போ பார்க்கலாம். அதாவது பாருல்லாத ஒரு கேள்வியும் ஆங்கருக்கு இல்லை, பாருல்லாத பதில் சொல்கிற போட்டியாளர்களும் இல்லை. எல்லாரும் பாரு பாரு கம்மு பார்வதி கம்ருதீன் பார்வதி கம்ருதீன் கார் டாஸ்க்கு. ஏங்க 106 நாள் அந்த கார் டாஸ்க்கு தவிர வேறு எந்த டாஸ்க்கும் அதுக்குள்ளே போலையாங்க? இல்லை வேறு யாரும் எதுவும் பண்ணலையா? ஏன் சபரி இஷ்யூ எடுத்து பேசுங்க. விக்ரம் ஆதிரியை தள்ளினாரு, அந்த இஷ்யூ எடுத்து பேசுங்க. அதெல்லாம் எதுவும் இல்லை. பாரு கம்ருதீன் பாரு கம்ருதீன் பாரு கம்ருதீன் இல்லாமல் ஒரு பேட்டி இல்லை, கார் டாஸ்க் இல்லாத ஒரு பேட்டியும் இல்லை. எல்லா இன்டர்வியூவும் அப்படி தான் போயிட்டுருக்கு. இந்த விக்ரம் பேசியிருக்கார் பாருங்க. எனக்கும் வக்ரம் தாங்க கரெக்டான வார்த்தை. பட் ஒரு ஷோவில் அப்படி சொல்லக்கூடாதுன்னு நான் யோசிக்கிறேன். நான் வக்ரம்ன்றது தான் அவருக்கு பொருந்தும். பார்வதி கரெக்டாக தான் வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த இன்டர்வியூவில் ஃபுல்லாக அவருடைய வக்ரமாக தான் கொட்டி வச்சுருக்காரு. வக்ரம் ஃபுல்லாக வக்ரம். இவர் கார் டாஸ்கில் நடந்தது எல்லாமே நாடகமே கிடையாது. உங்களுக்கு பார்க்க சான்சஸே இல்லை. சாண்ட்ரா வந்து அப்படி விழுந்தாங்க. நான் தான் கையில் தாங்கினேன். கண்ணெல்லாம் மேலே அப்படியே ஒரு மாதிரி போச்சு. அது உண்மை. கேமராவில் காமிக்கிறதுக்கான சான்ஸே இல்லை. 60 கேமராவில் காமிக்க சான்ஸே இல்லைன்னு இவரே சொல்லிடுறாரு. அப்புறம் நாங்கள் தான் தூக்கிட்டு போனோம். அப்புறம் அவங்க ஆங்கர் கேட்குறாங்க, அதெல்லாம் நடிப்பாக கூட இருக்குன்னு மக்கள் சொல்கிறாங்க. அதெல்லாம் நடிப்புலாம் நான் ஏற்றுக்கவே மாட்டேங்க. அது வந்து பிரஜனே சொல்லியிருக்காரு, அவங்களுக்கு அடிக்கடி பேனிக் அட்டாக் வரும் அப்படின்னு. பிரஜன் சொல்கிறதெல்லாம் நம்ப முடியுமாங்க? பிரஜனும் சாண்ட்ராவும் தான் மாற்றி மாற்றி பேசி நடிக்கிறாங்கன்னு எல்லா மக்களுக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இவர் இன்னமும் வெளியில் போய் ஷோவை பார்த்தாரா என்னன்னே தெரில. இப்போவும் அதையே பிடிச்சிக்கிட்டு உட்காந்துட்ருக்காரு. அப்புறம் ஆங்கர் கேட்குறாங்க, சரிங்க கார் டாஸ்கில் நடந்தது, பாரு கம்ருதீன் பண்ணது தப்பு தாங்க. ஆனால் அதே தானே நீங்களும் பாருக்கு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் என்னங்க பண்ணேன்? ஆமாம், சபரி அடித்து கண்ணை வீங்க வச்சுட்டாரு பார்வதியை. நீங்கள் என்ன பண்ணீங்க? ஏன் கண்ணில் அடித்த? கழுத்தில் அடிச்சிருந்தா மொத்தமாக போயிடும்ல. அப்படி நீங்கள் சொல்லலாமா? தப்பு தானேங்க. அங்கே சாண்ட்ரா ஒரு பொண்ணுன்னா இந்த இடத்துல பார்வதியும் ஒரு பொண்ணு தாங்க. நீங்கள் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கக்கூடாது. அது வந்து ஒரு ஃபன்னாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணுங்க. நீங்கள் ஃபன்னாக தான் பார்க்கணும். அதை வடிவேல் சார் ஒரு காமெடி பண்ணுறாருன்னா அதை நீங்கள் ஃபன்னாக தானே பார்ப்பீங்க. அந்த மாதிரி தான் இந்த விஷயத்த பார்க்கணும். இங்கே வடிவேல் சார் ஒரு லெஜண்ட்டு. அவர் நடிக்கிறாரு, அவருடைய காமெடி எல்லாரும் ரசிப்பாங்க. இது வந்து ஒரு ரியாலிட்டி ஷோன்னு உள்ளே வந்துட்டு ஒரு பொண்ணை அடிச்சுட்டு நீங்கள் கழுத்தில் அடித்தா செத்து போய் சாகட்டும் அப்படின்னு சொல்கிறது வந்து எப்படிங்க வந்து காமெடியில் போய் சேரும்? இவர் சொல்கிறாரு, பார்வதி கம்ருதீன் பண்ணது காரில் தப்பு, சாண்ட்ராவே எட்டி உதச்சிருக்கக்கூடாது. அப்படி உதச்சும் அவங்க வந்து கீழே இறங்காமல் அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தது வந்து எனக்கு வந்து அது பிடிக்கவே இல்லை. ஹியூமனிட்டியே இல்லை. ஒரு பொண்ணை சபரி வந்து கண்ணில் அடித்து வீங்க வச்ச அதே பொண்ணுக்கிட்ட தான் உங்களுக்கு ஹியூமனிட்டினா என்னன்னு தெரியுமா? தெரிஞ்சிருந்தா நீங்கள் போய் அந்த பொண்ணுக்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணுவீங்களா? கண்ணே தெரியலங்க. லிட்ரலாக பாரோட கண்ணு போய் உள்ளே புதஞ்சிருந்த டைமில் கூட அந்த பொண்ணுக்கிட்ட ஆர்கியூமெண்ட்டுக்கு போய் ஈவை இறக்கலாமல் சண்டை போட்ட கொடூரமான விக்ரம் நீங்கள் வந்து பேசுகிறீங்க, ஐயோ அவங்க கார் டாஸ்கில் அப்படி பண்ணது தப்பு, எட்டி உதச்சிருக்கக்கூடாது. ஆதிரை 5 ஃபீட் அடியில் உட்காந்துருக்கும் போது பிடிச்சி இழுத்து தள்ளி விட்டவங்க நீங்கள் பேசுகிறீங்க கார்லேருந்து இப்படி தள்ளது தப்புன்னு. நீங்களாம் பேசலாமா? பேச உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கா? எந்த இதில் நீங்கள் வந்து எதுவுமே உள்ளே நடக்காத மாதிரி எப்படி விக்ரம் வெளில வந்து இவ்வளோ ட்ராமா பண்ணுறீங்க? எல்லா ஷோவும் நாங்களும் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்து உங்களுக்கு ரிவ்யூ கொடுத்துட்ருக்கோம், சும்மா கிடையாது. அப்புறம் என்ன சொல்கிறீங்க? வியானா வந்து நான் மறக்கவே மாட்டேன். வியானா கிட்ட வெளியில் போனோம் நான் பேசவே மாட்டேன். ஏன்? வியானா உங்கள் முகத்தறியை கிழிச்சதுனால வியானா கிட்ட உங்களால் பேச முடியாது. கேட்டால் ஏன் பேச மாட்டேன்னா, என் வீட்டில் கல்லெறிகிற அளவுக்கு போயிருக்கோன்னு நான் பார்த்தேன் வியானா பேசுனதை பார்த்தா. அப்படி ஒன்றும் இல்லை, 4 நாள் கமெண்ட்டு தான் வந்ததுன்னு அவ்வளோ ஆக்டிடியூட் காட்டுறாருங்க பேச்சில். அப்புறம் அந்த ஆங்கர் கேட்குறாரு, நீங்கள் வெளியில் வந்து பாரு கம்ருதீன் கிட்டலாம் பேசுனீங்களா? பாரு கம்ருதீன் திவ்யா கிட்டலாம் எனக்கு அவ்வளோவா வேவ்லென்த் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஜால்ரா தட்டுற அந்த அன்பு கேங்கோட தான் அவர் பேசுவார். ஜால்ரா தட்டாதவங்க கிட்டலாம் இவர் போய் எப்படி பேசுவார் சொல்லுங்கள்? ஒரு திவ்யா வந்து ஒய்ஃப் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. அதுக்கே அப்படி எமோஷ்னல் ஆகி கத்தி கூப்பாடு போட்டு அந்த பொண்ணை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி ஒரு ஒரு ட்ராமாவையே க்ரியேட் பண்ணியிருப்பார் இவர். ஆனால் அடுத்தவங்களை பற்றி மற்றவங்க யாராவது பேசுனா, ஐயோ அது அப்படி பண்ணியிருக்கக்கூடாது,
இப்படி செஞ்சிருக்க கூடாதுன்னு வாய் வார்த்தைக்கு ஒரு போகிற போக்கில் ஒரு ட்ராமா போட்டு விட்டு போயிடுவார். இதுதாங்க விக்ரம். என்னத்த சொல்கிறது, இந்த மாதிரி தான் சில இதை பண்ணிட்டு இவர் இல்லை 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 இல்லைன்னே போயிடுவார். அப்புறம் லாஸ்ட்டாக என்ன பாருக்கிட்ட பேசினேன்னாரு. சரி, நான் கூட ஏதோ கால் பண்ணி ஏதோ விசாரிச்சிருப்பாருன்னு பார்த்தா, அவங்க அம்மாவும் பார்வதியும் ஒரு இது இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து அவங்க அம்மா பார்வதி வந்து பாரதி கண்ட புதுமை பெண் அப்படிலாம் பேசியிருப்பாங்கங்க. அதை வச்சு இந்த விக்கல்ஸ் டீம் வந்து அவங்கள கலாய்ச்சி ஒரு இது போட்டிருக்காங்க. வெளியில் போயும் ஷோவை விட்டு போய் கூட அவருக்கு அந்த வக்ரம் போவே இல்லைங்க. கலாய்ச்சி போட்டு அதுக்கப்புறம் பாரு வந்து ஏன் இப்படிலாம் பண்ணுற, அதெல்லாம் பண்ணாத, அதுலேருந்து நான் வெளியில் வரணும்னு பார்க்குறேன், ப்ளீஸ் அதை டெலீட் பண்ணுன்னு சொன்னதுக்கப்புறம் எடுத்திருக்காரு. அப்புறம் அவரே ஷோவில் சொல்கிறாரு, கெஞ்சி கேட்டதுனால எடுத்தேன், இல்லை திமிராலாம் இது பண்ணியிருந்தா நான் எடுத்தே இருக்க மாட்டேன். என்னங்க ஷோ முடிஞ்சிச்சுன்னு இவரே தான் சொல்கிறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா இவருவே இப்போ வரைக்கும் அந்த ஷோ முடிஞ்சும் ஒரு பொண்ணு மேலே இவ்வளோ அக்கறத்தை கொட்டுறாரு. திவ்யா அவங்க ஒய்ஃபை பற்றி ஒய்ஃப் அப்படின்னு சொல்லும் போது இவ்வளோ பேசினவர் அதே ஒரு பொண்ணு தானே பார்வதி. அவங்க அம்மாவை பற்றி ஒரு வீடியோ பண்ணி போடுறீங்களே, இதே பாசம் தானே அவங்களுக்கும் இருக்கும். உங்களுக்கு வந்தால் ரத்தம், அடுத்தவங்களுக்கு வந்தால் தக்காளி தொக்கா விக்ரம்? போங்க, உருட்டுங்க, நல்லா உருட்டுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேஷனலாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம். பாய்.